அது நல்லதே கொஞ்சம் கம்மியா ஈல்டு வந்தாலும் திருப்தியான நல்லா இருக்கும் சார். சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லாமே நல்லது. இந்த 40 சென்ட் இடத்துல முற்றின சன்னம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு வந்து ஏறத்தாழ 8 மூடைகள் நெல் விளையுமா? கண்டிப்பா வரும். 8 மூடை நெல் விளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த 8 மூடையை நம்ம அரிசி ஆக்கும் போது எவ்வளவு கிடைக்கிறதுக்கான எத்தனை கிலோ அரிசி வரும்? ஒரு 320 கிலோ வருங்க சார். 300 கிலோ வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிலோ அரிசி வந்து எவ்வளவு விற்கலாம்? 70 ரூபாய் கம்மி இல்லாத போகும் சார். 70 ரூபாய்க்கு இங்கேயே வாங்குறாங்க. யாரு வந்து வாங்குறாங்கல்ல சார்? இப்போ அதாவது டவுன்ல அதிகமா சம்பளம் வாங்குறவங்க பெரிய அதிகாரிங்க, மருத்துவர்கள், டாக்டருங்க, இவங்க தான் அதிகமான டாக்டர் தான். ஆமாங்க சார், அதிகமா டாக்டர் டாக்டருக்கு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இயற்கை விவசாயத்தின் மூலமா விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமா வாங்குறவங்க டாக்டர் தான். ஆமாங்க. ரொம்ப சிரிப்பா இருக்கு. இல்ல உண்மை அதுதாங்க சார். டாக்டர் தான் வாங்குறாங்க. ஆமா ஆமாங்க. இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு 70 ரூபான்ற போது ஒரு 300 கிலோனா 21,000 ரூபாய் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா ஆமாங்க. இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளவு செலவாகும்? ஒரு 7,000 இல்ல 8,000 ஆகும் சார். அவ்வளவுதான். 8,000 செலவாகும். அப்போ வந்து 13,000 ரூபாய் 40 சென்ட்ல ஒரு 5 மாசத்துல சம்பாதிக்கலாம். இதே வந்து ஏக்கர் கணக்கா பண்ணும்போது இன்னும் அதிக லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இயற்கை விவசாயத்துல நீங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க சார். இப்போ எல்லாமே கெமிக்கலை சாப்பிட்டு டேஸ்ட்டே இல்லாமல் எல்லாமே கெமிக்கலை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு சுகரு, ப்ரெஷரு, அது இதுன்னு அலமோதுறதுக்கு இது இயற்கை விவசாயம் நம்ம ஆழ்வார் சொன்னதுனால நாங்கள் இதுக்கு மாறிட்டோம் சார். இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க.